ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஒரு அதிமுக்கியமான நாள் 200 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது வர இருக்குது. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் தான். ஸோ மே மாதத்துடைய முதல் நாள் பிறக்கிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. பிறக்கக்கூடிய மே 1 ஒரு சாதாரண நாள் கிடையாது. அன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொழிலாளர் தினம். தொழிலாளர் தினம்தான் ஒரு அதிபயங்கரமான நாளாக இது வருடம் தானே வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ தொழிலாளர் தினம் மட்டும் இல்லாமல் நாளை நாள் ஒரு சிறப்பான நாளாக வருவதற்கு காரணம் இன்னொன்று இருக்குது. அது என்னன்னா பௌர்ணமி. ஸோ வரக்கூடிய பௌர்ணமி தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையுடைய 18ஆம் நாள் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வருது. இந்த வெள்ளிக்கிழமை கரெக்டாக அன்றைக்கி மே 1 தொழிலாளர் தினம். அன்றைக்கி தான் சித்திரை பௌர்ணமியானது வருது. அன்றைக்கி பௌர்ணமி மட்டும் கிடையாது, புத்த பூர்ணிமாவும் வருது. அதோடு அன்றைக்கி கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கக்கூடிய வைபவமும் நடைபெறும். இப்படி இந்த ஒரு நாளில் பல சிறப்புகள் இருக்குது. இந்த பல சிறப்புகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கிரகங்கள் இந்த நாளில் சிறப்பான முறையில் அமைகிறது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி தலையெழுத்து தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பௌர்ணமியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இது சாதாரண பௌர்ணமி கிடையாது, மகா சித்ரா பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய 5 முக்கியமான வழிபாட்டு முறைகள் இருக்குது. அதை 5ஐயுமே உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எது உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்து பயன்பெறுங்க. சரி, வாங்க வழிபாடை பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும். ஆனால் இது செய்யும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியம். மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களை விட இந்த சித்ரா பௌர்ணமி நாளுக்கு அதிக சக்தி உண்டு. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் விசேஷம், எந்தெந்த தெய்வங்களை எந்த முறையில் வழிபாடு செய்தால் நமக்கு உண்டான பலன் கைமேல் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த தாள்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 5ல் உங்களுக்கு எது தேவையோ அதை செய்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு வழிபாடு, சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த பௌர்ணமி நாளில் தான் சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் திருமண வைபவம் நடக்கும். வாழ்க்கையில் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் கஷ்டப்படக்கூடிய நீங்கள் இந்த தினம் கட்டாயம் சித்திரகுப்தனை வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் காஞ்சிபுரத்திற்கு சென்று சித்திரகுப்தனை நேரில் தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் எந்த திசையில் சென்றால் சீக்கிரம் முன்னேறுவதற்குண்டான வழி கிடைக்கும் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஆகவே இந்த தினம் வரக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் யாரும் சித்திரகுப்தனை மனதார நினைக்க தவற விடாதீங்க. உங்கள் தலையெழுத்தை மாற்ற நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு சித்திரகுப்தர் வழிபாடு இந்த நாளில் தான். மனதிற்குள் சித்திரகுப்தனை நினைத்து செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த பாவங்கள் செய்யாமல் பார்த்து கொண்டாலே வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும். அதனால் கண்டிப்பாக முதல் வழிபாடாக இது உங்களுக்கு வேணும்னா செய்திடுங்க. அப்புறம் 2வது வழிபாடு, சில பேருக்கு குலதெய்வ வழிபாடு செய்வதில் தடை இருக்கும், குலதெய்வத்தின் சாபம் இருக்கும், குடும்பத்திற்குள் குலதெய்வத்தால் நன்மை என்பது நடக்காது. இது போல் பிரச்சனை இருக்கக்கூடிய நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று பொங்கல் வைத்து அந்த கோவிலேயே அமர்ந்து நிலவு வெளிச்சத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அந்த பொங்கலை சாப்பிட்டு குலதெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை நம்பிக்கையோடு வைங்க. இந்த வழிபாட்டை இந்த நாளில் செய்கிறதுனால குடும்பத்தில் இதுவரை நடக்காத நல்லது கூட இனி வரக்கூடிய நாட்களில் நடந்துவிடும். அப்புறம் 3வது வழிபாடு, சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நிலவு வெளிச்சத்தில் அமர்ந்து எந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலும் அது உங்களுக்கு உடனடியாக சித்தியாகும். ஸோ சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஒரு மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தா அந்த மந்திரத்தை 1000 முறை உச்சரித்த பலனை உங்களால் பெற முடியும். ஸோ உங்களுக்கு எந்த கடவுள் வசீவாக வேண்டுமோ அந்த கடவுளை நினைத்து இந்த நாளில் மந்திரத்தை உச்சாடனம் செய்யுங்க. கண்டிப்பாக அந்த கடவுள் வசீமாவாங்க. அப்புறம் 4ஆம் வழிபாடு, எந்த நல்ல நாளாக இருந்தாலும் அன்னதானம் செய்வது நமக்கு பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்க. பெரிய அளவில் செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு வாழை இலையில் கொஞ்சம் பச்சரிசி வெல்லம் கலந்து ஒரு மரத்தடியில் வைத்து விட்டு வாங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய துன்பத்திற்கு கூட எளிமையாக ஒரு தீர்வு கிடைக்குங்க. அப்புறம் 5வது வழிபாடு, பௌர்ணமி திதி என்றாலே சத்யநாராயண பூஜை செய்வது சிறப்பு.
தீராத கடன் சுமையில் சிக்கி இருப்பவங்க உங்களுடைய வீட்டிலே நீங்கள் சத்யநாராயண பூஜை இந்த நாளில் செய்து கொள்ளலாம். வசதி இல்லை என்பவர்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவிலில் நடக்கக்கூடிய சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ளலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் சத்யநாராயண பூஜையில் கலந்துக்கிறது பண்ணிங்கனாவே கடன் சுமை குறையும். அதே போல் ஜாதகத்தில் பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறவங்க இந்த பௌர்ணமி நாளன்னைக்கு சந்திர பகவானை சித்திரகுப்தனை வணங்குவது அதிசிறந்த பலனை கொடுக்கும். அதோடு பௌர்ணமி என்றாலே ஈசன் அம்பாள் தான். அதனால் இந்த நாளில் ஈசனி அம்பாளை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களால் இந்த நாளில் செய்ய முடியாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு இப்போ எது தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன கஷ்டம் இருக்குங்கிறதும் தெரியும். அதை சரி செய்து உங்கள் தேவையை நிறைவேற்றி கொள்ள நான் சொன்ன இந்த பரிகாரங்களில் உங்களால் முடிந்ததை இந்த நாளில் கடைபிடித்தாலே நன்மை நடக்கும். அதனால் நம்பிக்கையோட பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது பரிகாரத்தை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பலன்களை பார்க்கலாம் வாங்க. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மூலமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. தைரியமும் தெய்வ நம்பிக்கையும் கொண்ட உங்களுக்கு தன குடும்பாதிபதியும் சகாயஸ்தானாதிபதியுமான சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை சுமூகமாக நடைபெற்று வந்த வேலைகளில் தடை ஏற்படும். உழைப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கூடும். தாயாரின் உடல்நிலையில் சங்கடங்கள், தாய்வழி உறவுகளோடு பகை என்று ஏற்படுவதோடு வீடு வாகன வகையில் செலவுகள் ஏற்படும். இருந்தாலும் சகாயஸ்தானத்தில் குரு பார்வையோடு சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். உழைப்பாளர்களுடைய மரியாதை அதிகரிக்கும். தேவைக்கேற்ற பணம் வரும். தொழிலில் வேலையாட்கள் பிரச்சனை, எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கவில்லை என்ற நிலையெல்லாம் விலகும். விஐபிகள் ஆதரவு கிடைக்கும். விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. கணவர் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கூட்டு தொழில் ஆதாயம் அடைவீங்க. திருமண வயதினருக்கு வரன் வரும். சிலர்லாம் மனமேடையில் ஏறுவீங்க. அதுவும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு மே 9 முதல் உங்கள் ஜீவனாதிபதி புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வரவேண்டிய பணம் வரும். வங்கியில் கேட்ட கடன் கிடைக்கும். புதிய இடம், வீடு என்ற கனவு நனவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைப்பதோடு தொண்டர்களுடைய பலமும் கூடும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பூரடமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திர பௌர்ணமி நன்மையாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசி மற்றும் லாப சகாயஸ்தானங்களை பார்ப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தைக்கேற்ப எடுக்கக்கூடிய வேலையெல்லாம் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். பணவரவு அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். புதிய சொத்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் பிரிவு ஏற்பட்டு டைவர்ஸ் கோர்ட்டு நீதிமன்றம் வரை சென்றவர்கள் பெரியார் அறிவுரைகளால் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய நிலை உருவாகும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு, பிரிந்தவர்களுக்கு மறுமணம் நடந்தேறும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். நீண்ட நாள் கனவு நனவாகும். பெண்களுக்கு இந்த டைம் யோகமானதாக இருக்கும். பொன்பொருள் ஆடை ஆபரணம் சேரும். மனதில் நிம்மதியான நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை ஏற்படும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு முன்னேறி வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்திர பௌர்ணமி முயற்சியால் முன்னேற்றம் காணக்கூடிய நாட்கள் இருக்கும். உங்கள் பாக்கியாதிபதி சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். வேலை தேடி வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். பெரியோர் ஆதரவால் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். மே 20 வரை உங்கள் லாபாதிபதி சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியமாகவும் பகட்டாகவும் நடைபோடுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். நவீன பொருட்கள் சேரும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு, சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு மே 9 முதல் புதன் என்று உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு மேல் நன்மைகளை ஏற்படுத்துவார்.
பிறரை நம்பி செயல்பட்டு வந்த நிலை மாறும். உங்கள் தனித்தன்மை வெளிப்படும். நீண்ட கால முயற்சி வெற்றியாகும். உயர்கல்வி, வேலை, திருமணம், சொந்த வீடு, பட்டம், பதவி என்ற உங்களுடைய கனவு நனவாகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகும். ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமி என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.